ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான சுவரொட்டி வறுவல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நல்ல சுவரொட்டி மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பெல்லாம் போட்டு 20 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுவரொட்டி, அது கூட கொஞ்சமாக ஈரலும் நான் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் போட்டு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வெந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவரொட்டி வறுவல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி